ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் தான் உங்கள் வெங்கட். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பைக்கை வந்து இந்த ரைனி சீசனில் வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது. மழை வந்து இனிமேல் வந்து ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் வந்து இந்த நிவர் புயல் வந்து போச்சு. சென்னையில் தான் நிறைய பிளேஸில் வந்து தண்ணியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரீசன் இல்லாமல் யாரும் வெளியெல்லாம் சுற்றிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இது வெறும் ட்ரைலராக தான் இருக்க போகுது. ஏன்னா எப்போவுமே வந்து டிசம்பர் மாதம்னாலே ஃபுல்லாகவே மழை இதாக தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் சேஃபாக இருங்கன்ட்டு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கான டாபிக்குள்ளே வந்து போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரைனி சீசன் மழை காலத்தில் வந்து எப்படி பைக்கை வந்து மெயின்டைன் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும். தென் வந்து மழை காலத்துலேயும் வந்து இந்த மான்சூன் ரைடுன்ட்டே நிறைய பேர் போகிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அவங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, வண்டியை வந்து ஓரளவு வந்து மழை விழுகாத இடத்துல வச்சா ரொம்பவே சேஃபு. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து அது கிடைக்குமானா டவுட்டு தான். ஏன்னா நிறைய பேர் வந்து ரெண்டட் ஹவுஸில் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க மேலே ஏற்றி வைக்கிற மாதிரி வந்து ஸ்பேஸ் வந்து இருக்காது. ஸோ ஓரளவுக்கு வந்து மழை பெய்யாத இடத்துல வச்சா ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த மழை காலத்தில் தான் ஃபுல்லாக வந்து வண்டியில் வந்து நனைஞ்சிக்கிட்டே இருந்தாவே ரஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து சேஃபான பிளேஸில், மழை விழுகாத பிளேஸில் வந்து வைக்கிறது பெஸ்ட்டு. சப்போஸ் என்னால் அப்படி வைக்க முடியலைன்னா ரெயின் கவர் வந்து கண்டிப்பாக போட்டு வைங்க. எப்போவுமே நீங்கள் வெளியே நிப்பாட்டியிருக்கீங்கன்னா ரெயின் கவர் வந்து போட்டே வைங்க. ஸோ அதுதான் நல்லது. ஸோ அதனால் வந்து என்ன ஃபுல்லாக மழையே இறங்காதுன்னா சொல்லவே முடியாது. ஒரு 30% வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அவ்வளோதான். ஒரு 70% வந்து உள்ளே இறங்க விடாமல் வந்து பாதுகாக்கும், அவ்வளவுதான். ஸோ அதுக்காண்டியாச்சும் கண்டிப்பாக இது பண்ணியே வைங்க. ஸோ மழையில் வந்து ஃபுல்லாக நம்ம நனைய விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதனாலே வந்து ஈஸியாக போல்ட்டு நட்டுன்ட்டு எல்லா இடமுமே ரஸ்ட் ஆகிடும். செயின்ட்டு நிறைய பிளேஸ் வந்து ரஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நீங்கள் விடாதீங்க. மோஸ்ட்லி வந்து பைக்கை வந்து சேஃபாகவே வச்சுக்கோங்க. தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ மேபி உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் போட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த டெஃப்லான் கோட்டிங்லாம் இருக்கும். ஸோ நான் எதையுமே சஜஸ்ட்லாம் பண்ணல. ஸோ மேபி ஏதாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து கேளுங்க, நான் நல்லதாக பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ யாராவது கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த டெஃப்லான் கோட்டிங்கோ அந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் ஏதாவது போய் சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஆன்டி ரஸ்ட்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து பேஸ்ட்டு, தென் லிக்யூட் மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுவும் லைட்டாக போட்டு வச்சுருந்தீங்கன்னா நல்லது. மோஸ்ட்லி வந்து இந்த போல்ட்டு நட்லாம் ஈஸியாகவே வந்து ரஸ்ட் ஆகும் இந்த டைமில். ஸோ அந்த மாதிரி ரஸ்ட் ஆகிறதுக்கு விடாதீங்க. நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக வேலைகள் இருக்கும், கண்டிப்பாக மழையில் வந்து வெளியே போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும். அந்த மாதிரி இன்கேஸ் நீங்கள் வெளியே போயிட்டு வந்தாலும் மழை தண்ணி வந்து அப்படியே பைக்கில் இருக்க மாதிரி வந்து வச்சுக்காதீங்க. தென் பொதுவாக இந்த போல்ட்டு நட்டு இருக்கிற மாதிரி இடத்துலலாம் அப்படியே வந்து விடாதீங்க. நீங்கள் வந்தோடனே வேலையே இருந்தாலும் கொஞ்சம் தொடச்சி வச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. தென் இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் பைக்கை வந்து நல்லாவே பார்த்துக்கணும். ஸோ சர்வீஸுங்கிறது வந்து கரெக்டான டைமில் வந்து பண்ணிடுங்க. சர்வீஸ் வந்து பைக்குக்கு வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி டைம்லையும் பண்ணிடுங்க, அதுதான் நல்லது. ஏன்னா மழை காலத்தில் வந்து எப்போவுமே இருக்கிறத விட எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து இதாகும். நார்மலாக சொல்லணும்னா இப்போ டயர்ஸு, பிரேக் பேட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்பவே ரிஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து சொல்லுவாங்க ஜென்ரலாகவே. ஏன்னா டயர் வந்து த்ரெட்டு கம்மியாக இருந்தாலோ இல்லை க்ரிப்புலாம் சரியாக கிடைக்காம இருந்தாலோ ஈஸியாகவே ஸ்லிப் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம லைட்டாக ஸ்லிப் ஆனால் கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினச்சி நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா அதுவே ஒரு ஆக்சிடெண்ட்டில் போய் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து டயரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த மாதிரி மழை காலத்தில். ஸோ எப்போவுமே ஸோ ஜென்ரலாகவே இதெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயம்தான். ஸோ இருந்தாலும் வந்து இந்த மழை காலத்தில் இன்னும் ஓவராக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து டயரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுங்கள். தென் அடுத்த விஷயம் வந்து பிரேக்கிங். ஏன்னா இப்போ பிரேக் வந்து கண்டிப்பாக மழை காலத்தில் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. நம்ம என்னதான் இதாக பிடிச்சாலும் வந்து கரெக்டான டயத்துக்கு நிற்காமல் போச்சுன்னா அதுவும் வந்து சேம் அதே மாதிரி தான். ஸோ ஸ்லிப் ஆகி விழுகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ தென் பிரேக் பேட்ஸு, நம்ம டிஸ்க் பைக்காக இருந்தால் பிரேக் பேட்ஸ் வந்து ஈஸியாகவே நார்மலை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இந்த டைம் வந்து அந்த என்ன சொல்கிறது தேயும்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஃபாஸ்ட்டாகவே நடக்கும். ஸோ அதனால் வந்து பிரேக் பேட்ஸ்லாம் சரியில்லைன்னா கண்டிப்பாக மாற்றிடுங்க. என் பைக்குக்கும் பிரேக் பேட் வந்து மாற்றணும். எங்கள் ஏரியாவில் வந்து மழை இல்லை, பட் ஆனால் நான்
ரொம்ப தூரம் போய் சர்வீஸ் பண்ணணும். இங்கேருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் போய் சர்வீஸ் பண்ணணும்னால நான் சர்வீஸ் பண்ணல, வண்டியை மேலே ஏற்றி வச்சுட்டேன். ஸோ கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த பிரேக் பேட் எல்லாமே மாற்ற வேண்டியது இருக்குது. செலவுகள் இருக்கனால வந்து இப்போ பண்ணல. ஒன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றிடுங்க. பிரேக்கிங்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டயரு பிரேக்கிங் இந்த மழை காலத்தில் இந்த ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நம்ம விழுகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு வந்து மெயின்டைன் பண்ணிடுங்க. தென் அடுத்த விஷயம், நீங்கள் டயரை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் கரெக்டான ஒரு இன்டர்வலில் வந்து டயர் ப்ரெஷரையும் வந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இன்கேஸ் வந்து டயர் நல்லா இருந்து டயர் ப்ரெஷர் கம்மியாக இருந்தாலும் வந்து சேம் அதே தான் ஆகும், டயர் வந்து ஸ்கிட் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த 2 விஷயத்த கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. தென் வந்து செயின் வந்து லூப் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து அதை ஜென்ரலாக எல்லோரும் நிறைய பேர் பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து சர்வீஸில் மட்டுமே செயின் லூப் பண்ணுற ஆளுங்கலாம் நிறையவே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க. ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சும் நீங்கள் செயின் லூப் அடித்தா கூட ஓகே தான். இல்லைனா செயின் ஸ்ப்ரே கூட வாங்கி வச்சுட்டு நீங்கள் வீட்டிலேயே ஈஸியாக அடிச்சுக்கலாம். ஸோ அது ஒரு தடவை வாங்கினா நீங்கள் 3-4 தடவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்து. தென் இன்னொரு விஷயம், இந்த மழை காலத்தில் வந்து ஃபுல்லாக செயின் ஸ்ப்ரே வந்து ஃபுல்லாக அடிச்சிடாதீங்க. ஏன்னா தெரியும், ஏன்னா செயின் லூப் பண்ணியிருந்தாலும் மழை ஃபுல்லாக நனைஞ்சிக்கிட்டே இருந்தால் எப்படியும் அது வந்து இதாக தானடா போகும்ன்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அதனால தான் ஃபுல்லாக அடிக்க வேணாம். இன்கேஸ் சர்வீஸ் சென்டரில் நீங்கள் பண்ணுறதை விட நீங்கள் வீட்டில் வந்து செயின் ஸ்ப்ரேயோ இல்லை செயின் லூப் 2 வாங்கி வச்சு நீங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் லைட்டாக அடித்தாலும் அது கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக அடித்து வச்சிட்டாலும் இதாக தான் போகும். ஸோ அப்பப்போ நீங்கள் அடித்து வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து அதையும் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மழை காலத்தில் வந்து ஃபுல்லாகவே பைக்கை வந்து நல்லாவே பார்த்துக்கணும். லைட்ஸும் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்போ மழை பெய்கிறப்பெல்லாம் போகிறப்ப கண்டிப்பாக விசிபிலிட்டி வந்து ஃபுல்லாக இருக்காது. இன்கேஸ் ஃபுல்லாக இது மிஸ்டியாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாகவே மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தால் அந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்காது. ஸோ கண்டிப்பாக லைட் வந்து இப்போ எல்லா பைக்லேயும் ஆனாக தான் இருக்குது. லைட்லாம் கரெக்டாக இருக்கான்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க. வண்டியை வந்து ஓரளவு வந்து மழை காலத்தில் எடுக்கிறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு செக்கப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வெளியே போகிறது வந்து நல்லது. ஸோ இதுக்கப்புறம் வந்து எகைன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான். இன்கேஸ் வந்து வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். நானும் வந்து, ஏன்னா நம்ம வியூவர்ஸும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, நீங்களும் சொல்லுங்கள். நானும் வந்து என்னன்றதை வந்து பார்க்குறேன். இதுக்கப்புறம் வந்து பைக் ரைட்ஸ் போகிறப்ப மன்சூன் ரைடுன்ட்டு நிறைய பேர் போவாங்க. நானும் போயிட்டு வந்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அப்பையும் சரியான மழை. நான் அந்த கொடைக்கானல் சீரீஸ் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த ரைடில் வந்து நான் டக்குன்னு பிரேக்கிங் வந்து எனக்கு சரியாகவே எஃபெக்டிவாகவே இல்லை. என் பிரேக் பேட்ஸ் வந்து கொஞ்சம் தேஞ்சு தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து 2 பிரேக் பேட்ஸும் முடிஞ்சு. பட் ஆனால் இப்போதைக்கு காசு இல்லாதனால நான் மாற்றாமையே வச்சுருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் மாற்றணும். ஸோ மாற்றுறப்ப அதுவும் லாக் தனியாக வரும். தென் இந்த மாதிரி இப்போ வந்து நான் ரைட் கிளம்புறேன்னா என்னென்னலாம் செக் பண்ணணும்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட முன்னாடி சொன்ன மாதிரி தான் மறுபடியும் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். மொதல் விஷயம் வந்து டயர் வந்து இன்கேஸ் த்ரெட்டுலாம் ஃபுல்லாகவே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரைடு வந்து போகாதீங்க. ஏன்னா மழை வந்து எங்கிட்டு எப்படி பெய்யும்ட்டு தெரியாது, ரோட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம ரைடு போகிறோம்னா தெரிஞ்ச ஏரியாவுக்கே கண்டிப்பாக போகிறதில்ல, வெவ்வேறு பிளேஸுக்கு தான் போயிட்டுருப்போம். ஸோ தெரிஞ்ச ஏரியானா நம்ம உஷாராயிரும். ஸோ வந்து இப்படி தான் இருக்கும் வழுக்கும்ட்டு தெரியும். நம்ம தெரியாத இடத்துக்கு வந்து போயிட்டு விழுந்து அசிங்கப்பட வேணாமே. ஸோ அதான் ஓவராலாக வந்து டயரை வந்து கரெக்டாக பாருங்கள். டயர் த்ரெட்டு வந்து எப்படி இருக்குன்றத ஃபுல் கண்டிஷனை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைடு கிளம்புங்க. ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் விஷயம் பிரேக்கிங். இன்கேஸ் வந்து நீங்கள் டிஸ்க் பிரேக் வச்சுருந்தீங்க, பிரேக் பேட்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து பாருங்கள். ட்ரம் பிரேக் வச்சுருந்தாலுமே, ட்ரம் பிரேக்காக இருந்தாலுமே வந்து பிரேக்கிங்லாம் எப்படி இருக்குன்றதை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு போங்க. சில இதுலலாம் தண்ணி வந்து ஃபுல்லாக போயிருந்தால் கீச்சுன்னு சத்தம்லாம் வரும். ஸோ அது வந்து லைட்டாக வந்தால் பிரச்சனை கிடையாது, ஃபுல்லாகவே வந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ளே வந்து ப்ராப்ளம் இருக்குன்றது தான் அர்த்தம். ஸோ அதையும் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு பிரேக் ஷூலாம் நல்லா மாற்றினா மாற்றிட்டு கூட போங்க. தென் இந்த மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு செயின் ஸ்ப்ரே வந்து எடுத்துகிட்டு போகிறதும் நல்லதாக தான் இருக்கும். எவ்வளோ கிலோமீட்டர் ரைட்ஸ் போனாலும் ஒரு செயின் ஸ்ப்ரே வந்து 180 rupees தான். அது ஹேண்டில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், எப்படியும் சேஃபாக இருங்க. மழை காலத்தில்
ரைட் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்தா நல்லது. இருந்தாலும் போனாலும் சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ இவ்வளோ தான் நான் சொல்கிறது. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நண்பா. ஸோ டாடா.